நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிராமணர் என்பதால் வன்மம். திமுக வழக்கறிஞர் வில்சன் போட்ட பகீர் திட்டம். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்களை களமிறக்கியதன் பின்னணி வெளியானது. தலைமை நீதிபதிக்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட். சமீப காலமாக திமுகவுக்கு உயர்நீதிமன்றத்தில் எந்த ஒரு வழக்குகளுக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. டாஸ்மாக் ஊழல், துணைவேந்தர் மசோதா தொடங்கி பல வழக்குகளில் திமுகவுக்கு பின்னடைவுதான் ஏற்பட்டது. அதனால் திமுக தாங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வெற்றி பெற்று வருகிறார்கள். அதோடு பல்கலைக்கழக மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு சாதகமாக தீர்ப்பளித்த போதும் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டுவிட்டது. இதன் காரணமாகவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது திமுக கடுமையான அதிருப்தியில் இருக்கிறது. குறிப்பாக திமுகவுக்கு எதிராக எந்த தீர்ப்பு வெளியானாலும் உடனே அதில் சம்பந்தப்பட்ட நீதிபதிகளை திமுகவின் ஐடி விங் சாதி ரீதியாக அவர்களை கடுமையான முறையில் சோசியல் மீடியாவில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக திமுகவுக்கு எதிரான தீர்ப்புகளை எந்த நீதிபதிகள் சொன்னாலும் திராவிட கட்சியின் கி. வீரமணி போன்றவர்கள் விமர்சிப்பதோடு உயர்நீதிமன்றத்தில் சங்கிகளின் ராஜ்யமாகிவிட்டது, அதனால்தான் அவர்கள் திமுகவிற்கு எதிராக தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் இந்து மதத்தை சார்ந்த நீதிபதிகளை குறிவைத்து தாக்கத் தொடங்கியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஜாதி மத ரீதியாக தீர்ப்பு சொல்வதாக அவருக்கு எதிராக திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கறிஞர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை களத்தில் இறக்கிவிட்டுள்ளார்கள். குறிப்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் பிராமணர் வகுப்பை சார்ந்தவர். அதன் காரணமாகவே திமுகவினர் அவருக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். பிராமணர் என்பதால் தான் மற்ற ஜாதி மதத்தவரை அவர் மதிப்பதில்லை, அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு சொல்கிறார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவரது தீர்ப்புகளை குற்றம் சாட்டி அவரை நீதித்துறையிலிருந்தே ஓரங்கட்டி விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞரை களத்தில் இறக்கிவிட்டு அவர் மூலமாக திமுகவுக்கு நெருக்கமான சந்துரு போன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளையும் களத்தில் இறக்கிவிட்டுள்ளார்கள். அதோடு ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பை குற்றம் சாட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இவர்கள் புகார் அளித்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் புகார் அனுப்பி 1.5 மாதங்கள் ஆகியும் உச்சநீதிமன்றம் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால்தான் இப்போது திமுகவின் ஆதரவு வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட தொடங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் தான் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்கிற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உளவுத்துறையிடம் ஒரு ரிப்போர்ட் கேட்டுள்ளார். அந்த ரிப்போர்ட்டில் தான் இது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்டதாக உள்ளது. சில அரசியல் கட்சியின் ஆதரவில் இருக்கும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு எதிரான தீர்ப்பினை நீதிபதிகள் சொல்வதால் அவர்கள் நீதித்துறையிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று இவர்கள் திட்டம் போடுகிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று மதுரை உயர்நீதிமன்றமும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மற்றும் திமுகவின் ஆதரவு நீதிபதி கே. சந்துரு உள்ளிட்ட சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளது. அவர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில் தஞ்சை பல்கலைக்கழக பேராசிரியர் பழனிவேல் நியமனம் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், கே. ராஜசேகர் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் ஜாதி சமூக பாகுபாடு காட்டுவதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது இந்த வழக்கில் வாதாடிய பழனிவேல் சார்பில் ஆஜராகி வாதிட்ட இந்த வாஞ்சிநாதன் வக்காலத்து வாங்கியுள்ளார். அதோடு ஜாதி பாகுபாட்டை ஜி.ஆர். சுவாமிநாதன் வெளிப்படுத்துவதாக கூறி வருகிறார். அந்த வகையில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நீதிபதிகள் குறித்து அவதூறு பரப்புகிறார். இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் எதிர்கருத்து சொன்னால் அந்த நீதிபதிகள் குறித்து இதுபோன்ற தவறான செய்திகளை பரப்புகிறார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு குற்றமாகும். அது மட்டுமின்றி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து ஜாதி பாசம் என்கிற தலைப்பில் இந்த வாஞ்சிநாதன் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதோடு பிராமணர்களை இவர் வழக்கிலிருந்து காப்பாற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதோடு திமுகவின் வழக்கறிஞர் வில்சன் பிராமணர் இல்லை என்பதால் அவரை குறிவைத்து தாக்குவதாகவும் இந்த வாஞ்சிநாதன் குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்தினை அவர் பல யூடியூப் சேனல்களிலும் பரப்பி வருகிறார். அதோடு இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தனது செயல்பாடு காரணமாக பார் கவுன்சில் அவரை சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கிறது. என்றாலும் அவர் தனது செயல்பாட்டை மாற்றிக்கொள்வதாக இல்லை. தொடர்ந்து நீதித்துறையை களங்கம் கற்பித்து வருகிறார். அதனால் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வாஞ்சிநாதன் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை மதுரை உயர்நீதிமன்றம் அனுப்பி வைத்திருக்கிறது. அதனால் திமுகவின் பின்னணியில் செயல்படும் இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது சென்னை நீதிமன்ற தலைமை நீதிபதி எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை அனைவரும் எதிர்நோக்கியுள்ளார்கள்.
குறிப்பாக திமுக சம்பந்தப்பட்ட துணைவேந்தர் மசோதா மற்றும் டாஸ்மாக் ஊழல் வழக்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போது அதற்கு எதிரான தீர்ப்பினை நீதிபதிகள் சொன்னதால் திமுக வழக்கறிஞர் வில்சன் சில நீதிபதிகளிடத்தில் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஏற்பட்ட மோதல் காரணமாக தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் பார் கவுன்சிலால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை ஒரு குழுவாக உருவாக்கி இப்படி பிராமண வகுப்பை சார்ந்த நீதிபதிகளுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டிவிட்டிருப்பதாகவும் உயர்நீதிமன்ற வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, அஜித்குமார் கொலை வழக்கில் மீண்டும் நிகிதாவிடம் விசாரணை நடத்திய சிபிஐ. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த வாரத்தில் அவர் மீது புகார் அளித்த நிகிதா மற்றும் அவர் தாயாரை அழைத்து 3 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் நேற்று மீண்டும் அவர்களை விசாரணை நடத்தியுள்ளார்கள். இந்த விசாரணையின் போது திருப்புவனம் காவல் நிலையத்தில் மட்டும் நீங்கள் புகார் அளித்திருந்தால் இந்த அளவுக்கு 9 சவரன் நகை திருடிய ஒரு நபருக்காக தனிப்படையை களத்தில் இறக்கியிருக்க மாட்டார்கள். மிகப்பெரிய குற்ற செயலில் யாராவது ஈடுபடும் போதுதான் இதுபோன்ற தனிப்படையை இறக்கி விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் பெரும் புள்ளிகளின் அழுத்தம் இருந்தால் இதுபோன்ற தனிப்படையை களம் இறக்குவார்கள். அந்த வகையில் அஜித்குமார் விவகாரத்தில் பெரிய அதிகாரிகளின் தலையீடு இருப்பதாகவே கருதப்படுகிறது. அதனால் இந்த நகை திருட்டு குறித்து முதலில் நீங்கள் எந்த உயர் அதிகாரியிடத்தில் புகார் அளித்தீர்கள் என்று சிபிஐ அதிகாரிகள் அவரிடத்தில் துருவி கேட்டுள்ளார்கள். ஆனால் நிகிதாவோ, நான் திருப்புவனம் காவல் நிலையத்தில் மட்டுமே புகார் அளித்தேன், எனக்கு பின்னால் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் நினைப்பது போன்று ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருமே எனக்கு தெரியாது என்று சொல்லி கண்ணீர் விட்டுள்ளார். இந்த விசாரணைக்கு பிறகு மீடியாக்களை சந்தித்த நிகிதா, சிபிஐயிடம் உண்மையில் என்ன நடந்தது என்று எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் என்றாலும் வேறு எதையோ என்னிடத்தில் எதிர்பார்த்து துருவி விசாரிக்கிறார்கள். நான் எதையோ மூடி மறைப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் எனது நகை திருடு போனதும் அதில் சம்பந்தப்பட்ட அஜித்குமார் மீது நான் புகார் அளித்தேன். அவரை இப்படியெல்லாம் அடித்துக் கொள்வார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதனால் என்னால் வெளியில் தலை காட்டவே முடியவில்லை. கல்லூரிக்கு சென்றாலும் என்னை எல்லோரும் குற்றவாளியை போன்றே பார்க்கிறார்கள். நகை திருடப்பட்டதால் அதற்கு எதிராக புகார் அளித்தேன். இதை யாராக இருந்தாலும் செய்வார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் எனக்கு பின்னால் பெரிய அதிகாரி இருப்பது போன்று சிலர் பரப்பிவிட்ட செய்தியால் சிபிஐக்கு என் மீது சந்தேகம் அதிகரித்துவிட்டது. அந்த நபரை சொல்லாத வரை விடவே மாட்டோம் என்பது போன்றுதான் அவர்கள் விசாரணை இருந்து வருகிறது என்று கூறியுள்ள நிகிதா, யாரோ எனக்கு எதிராக சிபிஐ இடத்தில் தகவல் கொடுத்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் என்னிடத்தில் எதிர்பாராத வகையில் கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லும் அந்த நபர்களை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவர்களுடன் எனக்கு தொடர்பு இருப்பது போலவே அவர்களின் பெயரை சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். என் நகை திருடு போய்விட்டதால் புகார் அளித்தேன். மற்றபடி இப்படியெல்லாம் அவரை அடித்துக் கொள்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் இப்போது இந்த வழக்கில் முதல் குற்றவாளி நான் தான் என்பது போன்று ஜோடிப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் நிகிதா. அந்த வகையில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது நிகிதாவின் பின்னணியில் உயர்மட்ட அதிகாரிகள் இருந்துள்ளார்களா, இல்லை திருப்புவனம் காவல்துறை தான் 9 சவரன் நகை குறித்து புகாருக்கு ஒரு உயிரை பறித்து விட்டார்களா என்பது தெரிய வரும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தால் உழவரை தேடி வேளாண்மை திட்டத்தை முடக்கிய திமுக. மத்திய அரசின் உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டில் உழவரை தேடி வேளாண்மை என்ற திட்டம் தொடங்கப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தை கடந்த மே 29ஆம் தேதி முதல் தொடங்கி வைத்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் அப்படி தொடங்கியவர் உடனடியாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தையும் தொடங்கிவிட்டார். இப்படி அவர் தொடங்கியதன் காரணமாக உழவரை தேடி வேளாண்மை என்ற திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அனைவரையுமே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு கொண்டு வந்துவிட்டார்கள். இதனால் அடுத்தடுத்து தங்களது கிராமங்களுக்கு வந்து வேளாண்மை அதிகாரிகள் ஆலோசனை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்த விவசாயிகள் கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதனால் பல மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய சங்கங்கள் முதல் கட்டமாக தொடங்கப்பட்ட உழவரை தேடி வேளாண்மை திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்பே அதில் பணி அமர்த்தப்பட்ட அரசு அதிகாரிகளை உங்களை தேடி ஸ்டாலின் திட்டத்திற்கு பயன்படுத்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள்.